ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முக்கிய இயக்கங்கள் தான் வந்து யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பூமிதான இயக்கம் யார் அப்படின்னா வந்து வினோபாபாய் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பூமி அப்படின்னாலே வினோதமான ஒன்று. ஏன்னா மற்ற 9 கிரகங்கள் இருக்குது, ஆனால் பூமியில் மட்டும்தான் வந்து மனுஷங்கள் வந்து வாழ முடியுது, அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்கிது. மற்ற கோள்கள் எல்லாம் வந்து இந்த வசதி கிடையாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பூமிதான இயக்கம் வந்து ஒரு வினோதம், வினோபாவே. நெக்ஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ண இயக்கம். இது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஒரு சுட்டித்தனமாக விவேகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப சுட்டித்தனமான ஒருத்தர் யார் அப்படின்னா வந்து கிருஷ்ணர். அவரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ண இயக்கம் வந்து சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் வந்து பிரம்மஞான சபை வந்து கர்னல் ஆல்காட் பிளவாட்ஸ்கி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பிரம்மன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மன் அப்படின்னாலே வந்து ஆல்ரவுண்ட்லேயும் வந்து வர்றார். அப்போ வந்து பிரம்மஞானம் சபை வந்து கர்னல் ஆல்காட். ஆள்லையும், அதாவது உலகத்தில் ஃபுல்லாக ஆள்லையும் இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து பிரம்மன். அப்போ வந்து பிரம்மஞான சபை வந்து கர்னல் ஆல்காட் பிளவாட்ஸ்கி. நெக்ஸ்ட் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து சிஆர் தாஸ் மோதிலால் நேரு. இது வந்து சுயமாக நம்ம வந்து எதை ஒரு முடிவு எடுத்தாலும் அது வந்து எப்பயுமே ஒரு தப்பாக வந்து முடியாது. யாராவது ஒரு பேச்சை கேட்டுட்டு நம்ம முடிவு எடுத்தால் தான் வந்து எங்கேயாவது போய் மோதி நம்ம வந்து அந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவோம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுயராஜ்ய கட்சி வந்து சிஆர் தாஸ் மோதிலால் நேரு. நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசியப்படை வந்து நேதாஜி. தேசத்துக்கு மேலே நேசம் இல்லாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இந்திய தேசத்தில் வந்து நம்ம ரொம்பவே நேசம் வச்சுருப்போம். அதான் வந்து நேதாஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முஸ்லீம் லீக் வந்து நவாய் சலிமுல்லா கான். இது வந்து முஸ்லீம் அந்த பேர் தான் வந்து வருது, அதனால் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிலாபத் இயக்கம் வந்து அலி சகோதரர்கள். கிலா அப்படிங்கிற ஒரு பழமும் இருக்குது. சகோதரர் அப்படின்னாலே வந்து நம்ம அண்ணன் தம்பினாலே வந்து அடிச்சிட்டு கிடப்போம் இல்லையா, அந்த பழத்துக்காண்டி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்காங்க. அலி சகோதரர்கள் வந்து சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹோம் ரூல் இயக்கம் வந்து அன்னிபெசன்ட் திலகன். ஹோமில் இருக்கவங்க யார்? அண்ணி தானே இருப்பாங்க. அண்ணி வந்து திலகம் வச்சு இருப்பாங்க. ஹோமில் அண்ணி வந்து திலகம் வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து சிவப்பு சட்டை இயக்கம் வந்து கான் அப்துல் காபர் கான். இது வந்து சிவப்பு சட்டையை காணோம், யாராவது கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்பு சட்டை காணோம், கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. கான் அப்துல் காபர் கான். அடுத்து வந்து சிப்கோ இயக்கம் வந்து சுந்தர்லால் பகுகுணா. ஷிப்பு அப்படின்னா வந்து கப்பல் சொல்லுவோமா, கப்பலில் வந்து சுந்தர் குணா 2 பேரும் வந்து போனாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார். சுயமரியாதை வந்து பெரியவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார். அடுத்து வந்து வரிகொடா இயக்கம் வந்து வல்லபாய் படேல். வரி நம்ம கொடுக்குறதுக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்கு அந்த வல்லமை வந்து இருக்காது. மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம வரி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பத்தாது. அடுத்து வந்து சாரணர் இயக்கம் வந்து பேடன் பவுல். சாரணர் ஸ்கவுட் இயக்கம் வந்து ஸ்கூல்லலாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ஒரே பேட்டர்னில் தான் வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து பேடன் பவுல் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. பேடன் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கால்சா இயக்கம் வந்து குரு கோவிந்த் சிங். காலில் வந்து கோவிந்துக்கு வந்து இந்த திருப்பதி மாலை போட்டு போகிறவங்களாம் வந்து கால்நடையாக தான் வந்து போவாங்க. அந்த குருக்கள் வந்து கால்நடையாக தான் வந்து போவாங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. கால்சா இயக்கம் வந்து குரு கோவிந்த் சிங். நெக்ஸ்ட் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து காந்திஜி. இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். உப்பு சத்தியாகிரகம் வந்து காந்திஜி தான் வந்து மெயின். இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ஃபுல்லாகவே இயக்கங்கள் வந்து ஷார்ட்கட்டு. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.